Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இபிசி நிறுவனத்துக்கூடாக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்கு வாராந்தம் இலவசமாகவும் தொடர்ச்சியாகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பு இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்குரியது. அவர்களுக்குரிய 19வது வகுப்பாக இந்த வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடராக அரபு இலக்கிய பாடத்தை கற்று வருகின்றோம். தற்போது 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம். அதிலும் மிக முக்கியமாக நாங்கள் சென்ற வாரம் ஒரு முக்கியமான கவிதையை படித்தோம். மகாரிமுல் அஹ்லாக், நற்குணங்கள், நல்ல பண்புகள் தொடர்பாக நாங்கள் சென்ற வாரம் படித்தோம், ஞாபகம் இருக்கும். அந்த மகாரிமுல் அஹ்லாக் என்ற கவிதையில் காணப்படக்கூடிய அரபு மொழியிலான வினாக்களை நான் உங்களுக்கு அனுப்பல. இன்ஷா அல்லாஹ் அந்த வினாக்களை நாங்கள் அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். அதே போன்று நாங்கள் 1ஆம் தவணைக்குரிய கவிதைகள், 2ஆம் தவணைக்குரிய கவிதைகள்ல ரிவாவுல் வாலிதைன் அதையும் நாங்கள் ஃபுல்லா படிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு பலசா இருக்கிற 2 கவிதைகள் தான் இருக்குது. ஒன்று 2ஆம் தவணையில தவாபுல் ஆலிம், ஒரு அறிஞருடைய, ஒரு அறிவாளியுடைய பணிவு. 2வது அல் இஸ்லாம் என்று ஆரம்பிக்கின்ற அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற தலைப்பில் வரக்கூடிய கவிதை. அப்ப இந்த 2 கவிதைகளும் 2ஆம் தவணைக்குரிய கவிதைகள். ஆக மொத்தம் 4 கவிதைகள் காணப்படுகின்றன. ஒன்று பெற்றோர்களை திருப்திப்படுத்துற என்ற ஒரு கவிதை ஒன்று இருக்குது. 2வது நட்பண்பாடு, நல்ல குணங்களை பற்றி மகாரிமுல் அஹ்லாக் என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று இருக்குது. 3வதாக ஒரு அறிஞருடைய பணிவு என்ற தலைப்பில் தவாதுல் ஆலிம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அடுத்தது அல் இஸ்லாமு தீனுல் ஆலம், இஸ்லாம் உலக மார்க்கம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அன்புள்ள மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த கவிதைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதற்கு முன்னால இன்றைக்கு நான் உரைநடைகள்ல இருந்து ஒரு 2ஆம் தவணைக்குரிய உரைநடைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கிறது இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், அரபு இலக்கிய பாடத்துல 11ஆம் ஆண்டு புத்தகத்தில அஅலமு யோமின் ஃபி ஹயாத்தி என்ற அந்த உரைநடைக்கும், அதே போன்று யஜிபு அல்லா அன்சா என்ற உரைநடையும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்க 1ஆம் தவணையில நாங்க 2 உரைநடைகளையும் படித்தோம். நான் நினைக்கிறேன் 5ஆம் மாதம் 14ஆம் தேதியும், அதே போல 5ஆம் மாதம் 21ஆம் தேதியும், 5ஆம் மாதம் 28ஆம் தேதி, இவ்வாறு தொடராக 3 வாரங்களுக்கு நாங்க அந்த உரைநடைகளை நாங்க படித்தோம். அப்ப அந்த வகையில எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிக்கிறது 4 உரைநடைகள் தான். ஒன்று அஸ்ஸைரு அஃலல், அடுத்தது இலா ஐன யசிலு சௌதி, அடுத்தது கிஸ்மத்து ஜுஹா, அடுத்தது லன் உகையிர கலிமதி. இந்த 4 உரைநடைகளும் தான் காணப்படுகின்றன. அதற்கு மேலதிகமாக உங்களோட பாடநூல்ல, உங்களோட கையில வச்சிருக்கிற புத்தகத்துல அல் இமாமு ஷாஃபிஈ வர்ரஜுலுல் முஜாதில், இமாம் ஷாஃபிஈ அவர்களுக்கும் ஒரு விதண்டாவாதம், குதர்க்கவாதம் புரியக்கூடிய ஒருவருக்கும் இடையிலான ஒரு ஒரு உரைநடை, ஒரு கதை ஒன்று, ஒரு சம்பவம் ஒன்று, ஒரு நிகழ்வு ஒன்று தரப்பட்டிருக்குது. அது அதை பொறுத்த மட்டும் டீச்சர் கைட்ல இல்ல, அந்த உரைநடை, அந்த கதை இல்ல.
ஓகே. அதே போல அல் குராபு வல் ஜுர்ரா, காகமும் குடமும் என்ற ஒரு கதையொன்றும் இருக்குது. அதுவும் கூட டீச்சர் கைட்ல இல்ல. எனவே நீங்க அத படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், ஓகே. அப்ப அந்த 2 உரைநடைகளையும் நீங்க விரும்பினா சும்மா வாசிச்சு பார்க்கலாம். ஆ ஓகே. நீங்க விரும்பினா அத என்ன செய்யலாம்? சும்மா தமிழ்ல இருக்கிறத வாசிச்சு பார்க்கலாம். ஆனா, அது டீச்சர் கைட்ல இல்லாத 2 உரைநடைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரைட். அப்ப இருக்கிற உரைநடைகள் என்று வரக்கொள்ள அஸ்ஸைரு அஃலல், அதே போல இலா ஐன யசிலு சௌதி, அதே போல கிஸ்மத்து ஜுஹா, அதே போல லன் நுகையிற கலிமத்தி. இந்த 4 உரைநடைகளும் நாங்க படிக்க வேண்டி இருக்கின்ற உரைநடைகள். அது மிச்ச சிம்பிளானது. ஜுஹா என்பவரோடு சம்பந்தப்பட்ட உரைநடை தான் அது. சரியா? ரைட். அப்ப உண்மையிலேயே நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். சில போது மடத்தனமாக இருக்கும். எழுத்தறியும் அந்த ஒவ்வொரு மொழியிலையும் நகைச்சுவைக்கென்று அ சில பேருடைய உரைநடை, அதாவது கதைகள் காணப்படும். அது விளங்கினா நாங்க உரைநடை உரைநடை என்ற கதை தான். சின்ன சின்ன கதை. சரியா? அப்ப நகைச்சுவைக்கு என்று சொல்லி ஒவ்வொரு மொழி சார்ந்தவர்களிடமும் கற்பனையாகவோ அல்லது உண்மையாகவோ ஒவ்வொருவர் இருப்பார்கள். இப்ப உதாரணமாக நஸ்ருதீன் முல்லா உதாரணமாக. சரியா? மாரி சிங்களத்திலையும் ஆ அறந்தரையா என்னமோ சரியா? அப்படி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் உரைநடைக்கன்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? அப்ப உரைநடைக்கண்டா கதைகளுக்கென்று சொல்லிட்டு. அந்த அடிப்படையில அரபு மொழிய பொறுத்த மட்டில, இந்த ஜுஹா என்பவர் வந்து இந்த நகைச்சுவை கண்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான். சரியா? ரைட். அவட நெறைய கதைகள் இருக்குது. சில கதைகள் வந்து நல்ல அ என்ன புத்திசாலித்தனமான கதைகளாக இருக்கும். சில கதைகள வாசிக்கிற நேரம் நகைச்சுவை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சில கதைகள பார்க்கிற நேரம் ஒரு ஜோக், ஒரு சிரிப்பொண்டு வரும். அப்படித்தான் போகும். ரைட். இன்றைக்கு நாங்க இப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக நாங்க படிக்கிறது வந்து என்னன்னா, அஸ்ஸைரு அஃலல். அஸ்ஸைரு அஃலல். சரியா? ரைட். ஓகே. அஸ்ஸைரு அஃலல் அல்லது தலைப்பு ஜுஹா தஹப இல ஸூகி என்ற தலைப்பிலையும் எங்களுக்கு இத பார்க்கலாம். செகண்ட் டேர்ம 2ஆம் டேர்முக்குரிய ஒரு கதையத்தான் நாங்க பார்க்க போறோம். ரைட். தலைப்ப நான் சொல்றேன். அஸ்ஸைரு அஃலல்ண்டா நடந்து போறது தான் நல்லம். அஸ்ஸைர் அண்டா கருத்து நடந்து செல்வது. சரியா? சார அண்டா நடந்து சென்றான் அரபு மொழியில. அப்ப அஸ்ஸைர் அண்டா கருத்து என்ன? நடந்து செல்வது. அஃலல் மிக சிறப்பானது, மிக ஏற்றமானது. அப்ப நாங்க கதைய பார்க்கல விளங்கும். அல்லது ஜுஹா ذهب இல ஸூகி. ஜுஹா சந்தைக்கு சென்றார் என்ற கருத்திலையும் தலைப்பெடுக்கலாம். பிரச்சனை இல்ல. தலைப்பு ஓகே. ஜுஹா ذهب இல ஸூகி. ஜுஹா சந்தைக்கு சென்றார் என்ற கருத்திலையும் தலைப்பு எடுக்கலாம். ரைட். பார்ப்போம். எது மிச்சம் பொருத்தம்னு பார்ப்போம். ரைட். ஓகே. நான் வாசிக்கிறேன். நீங்க பாருங்க. ஓகே. ரைட். كنت ذاهبا إلى السوق يوما ليبيع 10 حمير أمتلكها وركبت حمارا وسرت وبعد فترة عددت الحمير ليتأكد أنها 10 فوجدتها 9 ثم نزلت من الحمار وأعدت النظر في عدد الحمير فوجدتها 10 ثم ركبت الحمار ثانية وعددت الحمير فوجدتها 9 فنزلت من الحمار وعددت فوجدتها 10 فقلت في نفسي أسير وأكسب حمارا خير من أن أركب وأخسر حمارا. சரி. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல உரைநடை தரக்கொள்ளையும் சரி, கவிதை தரக்கொள்ளையும் சரி, ஹரக்கத்து இருக்காது. சரியா? ஹரக்கத்து இருக்காது. அப்ப உங்களோட பாடநூல்ல அல்லது இந்த டியூட்ல வந்து ஹரக்கத்தெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. நீங்க சுயமாக ஒரு 4, 5 முறை வாசிக்கிற நேரம் அந்த சொல் ஹரக்கத் இல்லாமலும் இயல்பாகவே உங்களுக்கு வாசிக்க இயலுமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தை பிரயோகமிக்கிறதான எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கின்ற போதும்
பிஸ்மில்லை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அந்த பிஸ்மில் ஹரக்கத் இல்லாமலும் அந்த சொல்ல கண்டவுடனே, அந்த வசனத்தை கண்டவுடனே நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றோம். அதே போல உதாரணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், இது போன்ற அல் குர்ஆன் வசனங்களை காணுகின்ற போதே ஹரக்கத் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வாசிக்க முடியுமாக, ஓத முடியுமாக இருக்கும். அதே போன்றுதான் அது காரணம் என்ன தெரியுமா? அது பரிச்சயமாகிக்குது. சரியா? பார்த்து பார்த்து கண்டு கண்டு பழகி பரிச்சயம். அதே போல நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த பந்திய நீங்க திரும்ப திரும்ப ஒரு 5, 6 முறை திரும்ப திரும்ப பார்த்து வாசிக்கிற நேரம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாசிக்க இயலுமாக இருக்கும். சுயமாக சரியா? ஹரக்கத் இல்லாம வாசிக்க இயலுமாக இருக்கும். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, எக்ஸாமுக்கு வாசிப்பு கேட்கறது இல்ல. வாசிக்கிறது சரியா வாசிக்க இயலுமா இருந்தா அது கொஞ்சம் லேசி. அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். ரைட். இது ஒப்பீட்டளவில கொஞ்சம் பெரிய ஒரு பந்தி மாரி இருந்தாலும், இது அவ்வளோ பெரிய உரைநடை ஒன்று அல்ல. நாங்க பெரிய பெரிய உரைநடைகள் எல்லாம் படிச்சுக்கிறோம். ஏன்னா 10ஆம் ஆண்டில அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா ஒரு பெரிய உரைநடை. 11ஆம் ஆண்டில யஜிபு அல்லா அன்ஸா, அதே போல அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி, இந்த உரைநடைகள் எல்லாம் பெரிய உரைநடைகள். அதெல்லாத்தையும் படிச்ச எங்களுக்கு இத படிக்கிறது கஷ்டமாக இருக்காது. ஒரு சின்ன உரைநடை மட்டுமல்ல, இதுல சில சொற்கள் திரும்ப 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 வந்திருக்குது. எனவே நாங்க ஒரு சொல்ல ஒரு டிப் நாங்க படிக்கிற நேரம் திரும்ப திரும்ப வரக்கொள்ள எங்களுக்கு அது லேசாக ஞாபகத்துல நிற்கும். இப்போ உதாரணமாக இந்த அஷரா என்ற சொல் பாருங்க. அஷரா என்பது எத்தனை முறை வந்திருக்கிறன்னு பாருங்க. அஷரா 1, ரைட் 2, அதே போல 3, ரைட், அதே போல 4. சரியா? 4 இடங்கள்ல அஷரா என்ற சொல் வந்திருக்குது. அப்ப அஷரா என்ற கருத்து என்ன? 10. அஷராண்டா கருத்து 10. அப்ப நாங்க ஒரு இடத்துல 10 என்று படிச்சோம்னு சொன்னா திரும்ப திரும்ப வருடமெல்லாம் 10 தான். அஷராண்டா 10. ஓகே. அதே போல நீங்க பாருங்க, திருப்ப நான் உங்களுக்கு மிச்ச லேசா சொல்லி காட்டுறேன். திஸ்ஆ என்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்கிறேன்னு பார்ப்போமா? 1, சரியா? திஸ்ஆ, ரைட். அது பிறகு இகின ஒண்டிக்கிற 2, சரியா? வேற எங்க இருக்குது? ரைட். 2 இடங்கள்ல திஸ்ஆ என்ற சொல் வந்திருக்குது. திஸ்ஆ, ரைட். அதானா? சரி. ஓகே. அதான் முடியட்டும். ரைட். பாருங்க இப்ப. திஸ்ஆ என்ற சொல் 2 தடவை வந்திருக்குது. ஓகே. அப்ப திஸ்ஆ என்ற கருத்து 9. சரியா? அஷராண்டா 10, திஸ்ஆண்டா 9. அதே நேரம் நீங்க புள்ளைகள் பாருங்க. நாங்க இன்னும் சில சொற்களை பார்ப்போம். அந்த அடிப்படையில இந்த ஹமீர் என்ற சொல். ஹமீர் என்ற கருத்து கழுதைகள் என்பதாகும். ஹமீர் என்ற என்ன கருத்து? கழுத. ஹிமார் என்றா ஹமீர் என்றா கழுதைகள். ஹிமார் என்றா கருத்து கழுத. ஒரு கழுதைக்கு நாங்க ஹிமார் என்று சொல்றோம். ஹமீர் என்றா கழுதைகள். இப்ப கழுதைகள் என்ற கருத்துல பாருங்க. அல் ஹமீர் 1, 2, சரியா? ஓகே. 1, 2, அதே போல இங்க 3, அதே போல 4, சரியா? ரைட். ஓகே. 4 இடங்கள்ல ஹமீர் என்ற சொல் வந்திருக்குது கழுதைகள். அதோட சேர்த்து நாங்க ஹிமார் என்று சொல்லையும் பார்ப்போம். ஹிமார் என்று சொல்லும் கழுதை தானே. அப்ப கழுதை ஹிமாரண்டா ஒரு கழுதை, ஹமீரண்டா பல கழுதைகள். கழுதைகள், சரியா? ஹிமாரன் அப்படின்னா 1, ரைட். 2, ஓகே. அதே போல 3, 4, சரியா? 4, அடுத்தது 5, அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது 6. ஏற்கனவே அப்ப 5 சொன்னேன். அப்ப 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. கிட்டத்தட்ட 10 அல்லது 11 இடங்கள்ல ஹிமார், ஹமீர் என்ற 2 சொற்களும் வந்திருக்குது. அப்ப ஹிமார், அப்ப பாருங்க, தெரிந்த சொற்கள் அதிகமாக வருது. இப்ப நாங்க அஷராண்டா 10, ஹமீர் அண்டா கழுதைகள், ஹிமார் அண்டா கழுத, அது ஒரு 10 இடங்கள் இருக்குது. திஸ்ஆ அண்டா 9, சரியா? இது மாதிரி இந்த நஸல்து என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. நஸல்து அண்டா நான் இறங்கினேன் என்றதான் கருத்து. நஸல்து. இதே மாதிரி இன்னும் சொற்கள் இருக்குது. நான் எல்லாம் சொல்லல. உதாரணமாக ஃபவஜத்துஹா
என்ற இந்த சொல்ல பாருங்க. ஒன்று, சரியா? 2, அதே போல இந்த இடத்துல 3, 3 இங்கல 4, சரியா? என்ற சொல்லும் இருக்குது. அப்ப நீங்க நாங்க இந்த உரை பகுதியில ஒரே சொல் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாரத்தால எங்களுக்கு மிச்ச லேசாக என்ன செய்யலாம், படிக்கலாம், கஷ்டம் இல்லை. அப்ப ஒரு சொல்ல நாங்க ஆரம்பமாக இந்த ஒரு கருத்துல பயன்படுத்தினோம்னு சொன்னா அதே கருத்துலதான் திரும்ப திரும்ப வரப்போகுது. அன்புள்ள மாணவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒப்பீட்டளவில் ஓரளவு ஒரு பெரிய உரைநடையாக இருந்தாலும் கூட மிக இலகுவான முறையில எங்களுக்கு அதை படிச்சு முடிக்கலாம். சரி, இப்ப நாங்க ஒவ்வொரு வரியாக வளமை போல நாங்க ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வாக்கியமாகத்தான் நாங்க போறோம். அப்ப நாங்க அடுத்தடுத்த வாக்கியங்களை படிக்கிற நேரம் ஏற்கனவே படிச்ச வாக்கியத்தை வசனத்தை திரும்ப பார்ப்போம். அப்ப நாங்க இன்றைக்கு நாங்க படிக்கிற இந்த உரைநடை இன்றையோட படிச்சு முடிஞ்சு என்ற அந்த எண்ணத்தோட தான் நீங்க படிக்கணும். அதாவது திருப்ப இன்னொரு முறை கஷ்டப்பட்டு விலங்கெடுத்து படிக்க தேவையில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கே எல்லாத்தையும் சரியா படிச்சு டவுட் எல்லாத்தையும் கிளியரா விளங்கி கொண்டு போனா அவளுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு மற்ற பாடங்களும் நிறைய படிக்கிறது ஈக்கிறன்றதால. ஏன்னா இப்ப நீங்க டைம் ஒதுக்கிதானே இந்த இடத்து வாரீங்க. அப்ப இந்த டைமை இந்த பாடத்துக்கான இந்த நேரத்தை இந்த நாள் ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொன்னா இதே விஷயத்த இன்னொரு நாள்ல நீங்க விலாவாரியா விளக்கமா விரிவா படிக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லாத அளவுக்கு நீங்க படிச்சுட்டு போனா சந்தோஷம். சரி, அதுல பாருங்க, நாங்க முதலாவதாக இதை பார்ப்போம். குந்து தாஹிபன் இலா ஸூகி யௌமன் லியபீஅ அஷரத ஹமீர் அம்தலிகுஹா வரகிப்து ஹிமாரன் வசிர்து. இதுல பாருங்க, குந்து தாஹிபன் அந்த கருத்து நான் சென்று கொண்டிருந்தேன். குந்து தாஹிபன் அந்த கருத்து என்ன? நான் சென்று கொண்டிருந்தேன். இப்ப குந்து வண்டா நான் இருந்தேன், தாஹிபன் செல்லக்கூடியவனாக, அப்படியெல்லாம் தேவையில்ல. குந்து தாஹிபன் நான் சென்று கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். இலசூக் அண்டா கருத்து சந்தைக்கு. அசூக் அண்டா மார்க்கெட், சந்தை. இலசூக் அண்டா கருத்து சந்தைக்கு, இலசூக்கி. இட பேச்சு என்ன இந்த பாடத்துல, இந்த புத்தகத்துல என்ன பேச்சுல இருக்குது? எண்பத்தி 84, 81. அது ஒவ்வொரு கையில ஒவ்வொருத்தட கையில இருக்கிற பிரிண்ட பொறுத்து இருக்கும். 3rd எடிஷன், 4th எடிஷன், 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் பதிப்பு ஒவ்வொரு பதிப்பு இருக்குது. அதால ஒவ்வொருத்தட புத்தகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். 84 இல்லாட்டி 81 பாருங்க. ரைட். குந்து தாஹிபன் இல சூக் யௌமன், ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். சரியா? எதற்காக போனேன்? லியபீஅ விற்பதற்காக, நான் விற்பனை செய்வதற்காக. லியபீஅ விற்பனை செய்வதற்காக. எத? அஷரத ஹமீர். நான் சொன்னேன் அஷராண்டா 10, ஹமீரண்டா கழுதைகள். அஷரத ஹமீரண்டா 10 கழுதைகள், 10 கழுதைகள். அப்ப லியபீஅ அஷரத ஹமீரண்டா நான் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக, 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக. அப்ப பாருங்க, குந்து தாஹிபன் இல ஸூகி யௌமன் லியபீஅ அஷரத ஹமீர். ஒரு நாள் நான் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். ஓகே, சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். அம்தலிகுஹா, அம்தலிகுஹாண்டா எனக்கு சொந்தமான. அதாவது அம்தலிகுஹா அந்த கருத்து என்ன? நான் அவற்றை சொந்தமாக வைத்திருந்தேன், வைத்திருக்கிறேன் என்றதான் கருத்து. அவற்றை என்பது எது? அவற்றை என்பது 10 கழுதைகளை, அதாவது எனக்கு சொந்தமான. அதுதான் கருத்தை சிம்பிளாக அம்தலிகுஹாண்டா எனக்கு சொந்தமான. அப்ப எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். பாருங்க, குந்து தாஹிபன் நான் சென்று கொண்டிருந்தேன். எங்க? இல சூக்கி சந்தைக்கு. யௌமன் ஒரு நாள். லியபீஅ விற்பனை செய்வதற்காக. அஷரத ஹமீர் 10 கழுதைகளை. அம்தலிகுஹா எனக்கு சொந்தமான. இப்ப நான் ரிவர்ஸ்ல மொழிபெயர்க்கிறேன் பாருங்க. இந்த மவுஸ் மூவ் ஆகிறத பாருங்க. இந்த ரெட் மார்க் கொண்டிருக்கிறோம் இல்லையா,
ஒரு பாயிண்ட் ஒன்றைக்கிறது மூவ் ஆகிறது பாருங்க. எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். விளங்கினா? ஓகே, ரைட். அடுத்த வரிய பாருங்க. வரகிப்து ஹிமாரன் வசிர்து. வரகிப்து ஹிமாரன். ரகிப்து அந்த வாவ் என்பது மேலும் மேலும். நாங்க அரபு மொழியில ஒரு வாக்கியம் முடிஞ்சு அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்கல வாவ் என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அது தமிழ் மொழியில மேலும் என்ற கருத்துல வரும். ஆனா நாங்க திரும்ப திரும்ப மேலும் 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 என்று மொழிபெயர்க்கிறது இல்லை. சரி, அது மொழிபெயர்க்கிற நேரம் அது அழகா வராது. எனவே நாங்க சில போது அந்த வாவுக்குரிய கருத்தை மொழிபெயர்க்க மாட்டோம். எனவே ரகிப்து நான் ஏறினேன். எதுல? ஹிமாரன். இப்ப ஹமீரன்ன கழுதைகள் தானே. அப்ப ஹிமாரன்டா ஒரு கழுதை என்று நாங்க சொன்னோம். ஏன்னா ரகிப்து ஹிமாரன் நான் ஒரு கழுதைக்கு ஏறினேன். சிர்து என்ற கருத்து நான் சென்றேன், நடந்து போறதுக்காக சிர்து என்று சொல்றது. ஆனா எங்களுக்கு இந்த இடத்துல பயணித்தேன் என்ன கருத்துல எடுக்கும் மேலும் சிர்து. அப்ப ரகிப்து ஹிமாரன் அதுல நீங்க பாருங்க, சிர்து சிர்து சாரேன்னா நடந்து சென்றான். இப்ப கழுதையில ஏறி நடந்து போகலவே. கழுதையில ஏறினா நடந்து போறேன்னு சொல்ல இயலுமா? இயலாது. எனவே அங்க சிர்து என்ற சொல்லுக்கு நடந்து சென்றேன் என்ற நேரடி கருத்து இருந்தாலும் கூட பயணித்தேன் என்ற கருத்துலதான் வரணும். சரியாப்பா? வரகிப்து ஹிமாரன் வசிர்து நான் ஒரு கழுதைக்கு ஏறினேன், பயணித்தேன். ரெண்டையும் நாங்க ஜாயின் பண்ணி சொல்றதாக இருந்தால் நான் ஒரு கழுதைக்கு ஏறி பயணித்தேன், நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன் என்ற கருத்துல வரும். பாருங்க திருப்ப. குந்து தாஹிபன் இல சூகி யௌமன் லியபிஅ அஷரத ஹமீரின் நம்தலிகுஹா. ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து நான் ஒரு கழுதைக்கு ஏறி பயணித்தேன், நான் ஒரு கழுதைக்கு ஏறி பயணித்தேன். சரி, இப்ப அடுத்த வரிய பாருங்க. வபஅத ஃபத்ரத்தின். வபஅத ஃபத்ரத்தின். ஓகே, ரைட். وبعد فترة عددت الحميرة ليتأكد أنها 10 فوجدتها 9. சரி, நான் இதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறேன். சார், ஸ்டோரியில இருக்கிற அரபிக் வேர்ட்ஸுக்கு ஓலவல் எக்ஸாம்ல மீனிங் கேட்டு வருமா? மற்றவங்க விடைய சொல்லலாம். மீனிங் கேட்டு வாரா? ஸ்டோரியில வார அரபிக் வேர்ட்ஸ் இருக்கிறதானே, அதுக்கு மீனிங் கேட்டு வாரா? சொல்லுங்க. மீனிங் கேட்டு வாரா? இப்ப ஸ்கூல்ல அவங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க தானே, மீனிங் கேட்டு வாரா? எதுல சார்? இப்ப அரபு உரைநடைகள்ல எக்ஸாம் ஓலவல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல அரபு உரைநடைகள்ல வரக்கூடிய சொற்களை தந்து அல்லது சொற்களுக்கு பொருள் கேட்டு வாரான்னு கேட்கிறேன். பகுதி 2ல வாரது சார், 2 சொல் தந்து. எஸ், வெரி குட். பகுதி 2ல, அதாவது வினாத்தாள் 2ல பார்ட் 2ல உரைநடை ஒன்று வரும். அந்த உரைநடை அல்லது கவிதை உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது இல்லையா? நீங்க வினாத்தாள் 2ல உரைநடை எழுதலாம் அல்லது கவிதை எழுதலாம். உரைநடையில 5 வினாக்கள் வார 5 வினாக்களுக்கும் உங்களுக்கு அழகான முறையில விடை எழுதலாம். எப்பன்னு சொன்னா அதுல ஒரு வினா ஒன்று வருது. அந்த வினா என்னென்றா உரைநடையில ஒரு குறிப்பிட்ட 3 இடங்கள்ல மாதிரி கோடடிச்சு வார. அது ஒரு சொல்லாக இருக்கலாம் அல்லது 2 சொற்கள் இணைந்ததாக இருக்கலாம், ஒரு சொற்றொடராக. அவ்வாறு 3 இடங்கள் என்ன செய்யற கோடடிச்சு வார. கோடடிச்சு கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை எழுதுக அல்லது பொருளை விளக்குகாண்டு வர. விளக்குகாண்டு வந்தாலும் நீங்க பொருளை மாத்திரம் எழுதினா போதும். வழங்கினா அப்ப எக்ஸாமுக்கு வாரத்தான் நான் சொல்றேன். அப்ப என்ன சொல் வரும் என்று தெரியாதவர்களுக்கு. எனவே நாங்க எல்லா சொற்களையும் பார்க்கணும். உதாரணமாக சொல்றேன்னு, வபஅத ஃபத்ரத்தின் இந்த சொல்லுக்குள்ளால ஒரு கோட் அடிச்சு வந்திருந்து. அப்ப நாங்க என்ன செய்யறது? பஅத ஃபத்ரத்தின் என்ற கருத்து என்னன்றதை நாங்க எல்லா சொற்களையும் பாடமாக்கணும் இல்ல. அதான் உள்ள விஷயம் என்னென்றா, சொற்கள் எல்லாத்துக்கும் பொருளை பாடமாக்கணும் இல்ல.
நீங்க சில அடிப்படையான சொற்கள் இருக்குது. இப்ப நான் ஹமீர் என்று சொன்னேன் கழுதைகள், ஹிமார் என்று சொன்னேன் கழுதை, அசரான்னு சொன்னேன் 10, திஸ்ஸா என்று சொன்னேன் 9. அப்ப இந்த மாதிரியான சில கீவேர்ட்ஸ்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஜாயின் பண்ணி பார்க்கலாம். நீங்க தமிழ்ல இருக்கிற கருத்தை மீனிங்க 7, 8, 10 முறை நல்லா வாசிச்சு தமிழால கிரகிச்சுட்டு போனா சில அடிப்படையான சில சொற்களை நீங்க வச்சுக்கொண்டு கெஸ் பண்ணலாம். இதுல கருத்து என்ன என்றதை நீங்க ஊகிக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டம் இல்ல, லேசு. விளங்கினா உங்களுக்கு? இப்ப உதாரணமாக இப்ப நாங்க இப்ப நாங்க 1ஆம் வரிய பார்த்ததானே, இந்த 1ஆம் வரியில உங்களுக்கு உதாரணமாக அ அ உதாரணமாக அஷரத்த ஹமீர் என்ற சொல் தெரியும். 10 கழுதைகள். ஹிமார் என்ற சொல் தெரியும். 1 கழுதை. ரைட். அடுத்த சொற்கள நீங்க ஓரளவு ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டி வரும். அப்ப நீங்க தமிழ்ல நன்றாக படிச்சுட்டு போனா, தமிழ்ல மிக சிறப்பாக கவனம் எடுத்து உள்வாங்கிட்டு போனா, 1வது வாக்கியம் ஆரம்பிக்கிற எப்படி? நீங்க இந்த உரைநடை வந்தால் ரைட் ஓகே. இந்த உரைநடை தான் என்னத்த நீங்க அ நீங்க ஞாபகத்துல எடுத்துக்கொண்டு, ஒரு நாள் நான் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக வேண்டி சந்தைக்கு போனேன் என்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். தமிழ்ல படிச்சுட்டு போனா. அப்ப அத வச்சு உங்களுக்கு குறிப்பிட்ட சில சொற்களுக்கு என்ன செய்யலாம்? ஊகிச்சு இதுதான் கருத்து என்று எழுதலாம். இப்படியுமே அந்த 4 மார்க்ஸுக்குள்ள ஒரு கேள்வி. சரியா? 2 அல்லது 3 இடங்கள்ல கோடடிச்சு வார அந்த வினா வந்து 4 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி. எனவே நீங்க முடியுமான வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கொள்றது மிக ஏற்றமானது, சிறப்பானது. ஒருவேளை உரைநடையில வந்திருக்கின்ற இந்த வினாவுக்கு உங்களுக்கு விடை எழுத கஷ்டம் என்றிருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? கவிதைக்கு போகலாம். அப்ப கவிதை எழுதினா நீங்க உரைநடை எழுத வேண்டிய தேவை இல்ல. உரைநடை எழுதினால் கவிதை எழுத வேண்டிய தேவை இல்ல. சரியா? ஓகே. அத நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. என்ன இன்னொரு கேள்வி? சார் பார்ட் 2ல கவிதை கொஸ்டினா செலக்ட் பண்ணாம உரைநடை கொஸ்டின செலக்ட் பண்ற ஐடியா இருந்தா, கவிதை தமிழ் கொஸ்டினுக்கு ரெடியாக தேவல்லம் தானே. இலக்கிய நயம் கருத்து. மகள் அது உங்களோட விருப்பம். சரியா? இப்ப நீங்க கவிதைக்கு இல்லாம உரைநடைக்கு ரெடி ஆகிறதா இருந்தா, அது நீங்க உரைநடைக்கு மாத்திரம் ரெடி ஆகலாம். ஒருத்தர் உரைநடைக்கு ரெடி ஆகக்கூடிய ஒருத்தர் கவிதைக்கு ரெடி ஆகிறது இல்லை என்றிருந்தா, அவர் வந்து கவிதைக்கு அதாவது உரைநடைக்கு மாத்திரம் ரெடியாக கவிதைக்கு ரெடியாக தேவையில்ல. அது அவரவர்ட விருப்பம். அது அவரவர்ட விருப்பம். ஓகே. இப்ப இங்க நிக்கிற யாரு என்ன சாய்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல தானே. அதனால நான் என்ன செய்வேன்? நான் கவிதைகளையும் படிப்பிப்பேன், உரைநடைகளையும் படிப்பிப்பேன். எக்ஸாம் பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கிற நேரம் தான், ஓகே கவிதையை விட உரைநடை லேசி அல்லது இந்த உரைநடையை விட கவிதை லேசி என்ற அந்த முடிவுக்கு நீங்க 2யும் கம்பேர் பண்ற நேரம் தான் அது உங்களுக்கு எதை எழுதுற ஐடியா அந்த இடத்துல தான் வரும். தலாக்கழிக்கிற அப்படின்னா குறிப்பிட்ட சில ஏரியாவை மட்டும் கவர் பண்ணிட்டு போறது. அது வந்தா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அது எல்லா பாடங்களும் அப்படித்தானே சொல்றது. அது ஹிஸ்டரியா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இங்க என்ன பாடமா இருந்தாலும் கெஸ் பண்ணிட்டு போறது இந்த பகுதியில வரலாம் என்று நல்லா படிச்சுட்டு போறேன். வந்தா சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். வரலாட்டி என்ன செய்யறது? வரலாட்டி. அதனால நாங்க வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் நாங்க படிப்பிப்போம். நீங்க எக்ஸாம் பேப்பரை கைக்கெடுத்த பிறகு உங்களுக்கு எது லேசோ அதை நீங்க தாராளமா செய்யலாம். ஓகே. பாருங்க இப்ப வபஅத ஃபத்ரத்தின் சிறிது நேரத்துக்கு பிறகு, பஅத ஃபத்ரா சிறிது நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர அதத்து நான் எண்ணினேன். அதத்து என்ற கருத்து என்ன? நான் எண்ணினேன். எதை எண்ணினேன்? இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஹமீர் என்ற கருத்து என்ன? கழுதைகள். கழுதைகள். அப்ப அதத்துல் ஹமீர் நான் கழுதைகளை எண்ணினேன். வபஅத ஃபத்ரத்தின் அதத்துல் ஹமீர சிறிது நேரத்துக்கு பிறகு நான் கழுதைகளை எண்ணினேன், எண்ணி பார்த்தேன். ஏன் எண்ணி பார்த்தேன்? எண்ணினேன் என்றா லியதஅக்கத உறுதிப்படுத்துவதற்காக. லியதஅக்கத என்ற கருத்து என்ன? உறுதிப்படுத்துவதற்காக. எதை உறுதிப்படுத்துற? எண்ணிக்கை. ஏன் கழுதைகளை எண்ணி பார்க்கணும்? எதை உறுதிப்படுத்தணும்? சத்தம் இருக்குதான்னு சொல்லி. 10 இருக்குதா? ஏன்னா விற்பனை செய்வதற்காகத்தான் போறது. எனவே அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் எண்ணினேன். அவ்வளவுதான். அப்ப அதத்து நான் எண்ணினேன், அல் ஹமீர கழுதைகளை, லியதஅக்கத உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, அன்னஹா அவை என்பது அந்த 10 கழுதைகளும், அஷரா 10ஆக இருக்கின்றனவா
அவை 10 இருக்கின்றனவா, சரியா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். திரும்ப பாருங்க. وبعد فترة عددت الحمير ليتأكد أنها 10. சிறிது நேரத்துக்கு பிறகு, சரியா, அந்த கழுதைகள் 10 இருக்கின்றனவா, அவை என்பது கழுதைகள் தானே, கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். ஆனா ஃபவஜத்துஹா, எனினும், எனினும் இந்த இடத்துல ஃபா வந்து எனினும் என்ற கருத்துல வரும். எனினும் வஜத்துஹா, நான் அவற்றை கண்டுகொண்டேன். எவற்றை? அந்த கழுதைகளை கண்டேன். சரியா, கழுதைகளை கண்டேன். எப்படியாக கண்டேன்? 9 இருக்க கண்டேன். அந்த கழுதைகள் 9 இருக்க கண்டேன். சரியா, அவற்றை நான் கண்டேன். எப்படியாக கண்டேன்? 9 கண்டேன். அப்போ விளங்குறாய்க்கும் என்ன, சிறிது நேரத்துக்கு பிறகு 10 கழுதைகளும் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். எனினும் அவை 9 இருக்க கண்டேன். அதான் கருத்தா, எனினும் அவை 9 இருக்க கண்டேன். சரியா, இப்ப நாங்க ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு கருத்துல பார்த்தாலும் மொத்தமாக மொழிபெயர்க்கிற நேரம் நாங்க சொல்லுக்கு சொல் பார்த்த மாதிரியே கருத்து வராது. சரியா, மொழிபெயர்ப்பு வராது. விளங்கினா அவளுக்கு, நாங்க தனி சொல்லாக நாங்க ஒவ்வொரு சொல்லையும் பார்த்தாலும் மொத்தமாக நாங்க சேர்த்து மொழிபெயர்க்கிற நேரம் அது ஒரே கருத்துல, அதாவது சொல்லுக்கு பார்த்த அதே கருத்துல மொழிபெயர்க்கிறது கஷ்டமா இருக்கும். எனவே நாங்க மொழிபெயர்க்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னுக்கு பின்னுக்கு நாங்க மொழி எங்கட தமிழ் மொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும், மொழிபெயர்க்க வேண்டி இருக்கும். சரியா, ரைட், ஓகே. இப்ப திரும்ப பாருங்க. குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ 10 ஹமீரின் நம்தலிகுஹா, ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். வபஅத ஃபத்ரத்தின், சிறிது நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா 10, கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் அவற்றை எண்ணி பார்த்தேன், அல்லது கழுதைகளை எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா 9, எனினும் அவை 9 இருக்க கண்டேன். எனினும் அவை 9 இருக்க கண்டேன். சரி, இப்ப பாருங்க திருப்ப. சும்ம, பிறகு, நஸல்து, நான் இறங்கினேன். கழுதையில ஏறிக்கொண்டு தானே அவர் கவுண்ட் பண்றாரு. இப்ப என்ன செய்யற அவர் திருப்ப, பிறகு, சும்ம, பிறகு, நஸல்து, நான் இறங்கினேன். எங்கிருந்து இறங்கினேன்? மீனல் ஹிமாரி. அப்ப ஹிமார் என்ற சொல் கழுதை, எனவே மின்னண்டா இருந்து என்ற கருத்துல வரும். ஏண்டா கழுதையில் இருந்து, மீனல் ஹிமாரி, கழுதையில் இருந்து நான் இறங்கினேன். சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். விளங்கினா? சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். ஓகே. وأعدت النظر في عدد الحمير, இல்ல பாருங்க, أعدت النظر, أعدت النظر, இந்த ரெண்டு சொல்லையும் ஒரே ஒரே கருத்துல நீங்க, அதாவது ஒரே பார்வையில நீங்க மொழிபெயருங்க. சரியா, எப்படி? أعدت النظر என்றா நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். விளங்கினா? அதாவது மீண்டும் எண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன் என்ற கருத்துல வார. அப்ப அஅத்து النظر, அஅத்து النظر في عدد الحمير, في என்றா இல், في என்ற கருத்து என்ன? இல். ஓகே, ஓகே, ரைட். في என்ற கருத்து இல்ல. ரைட். அததுன்னா கருத்து எண்ணிக்கை. அததுன்னா கருத்து என்ன? எண்ணிக்கை. அப்ப ஃபி அததி என்ற கருத்து எண்ணிக்கையில், எண்ணிக்கையில். எதிர எண்ணிக்கையில? அல் ஹமீர், கழுதைகள். அப்ப ஃபி அததில் ஹமீர், கழுதைகளின் எண்ணிக்கையில், கழுதைகளின் எண்ணிக்கையில்
நான் மீண்டும் பார்வையை செலுத்தினேன். தொடங்குற அவளுக்கு நான் கழுதைகளின் எண்ணிக்கையில் மீண்டும் பார்வையை செலுத்தினேன். ஓகே, இது வரை கண்டி பார்ப்போம். சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். மீண்டும் பார்வையை கழுதைகளின் எண்ணிக்கையின் மீது செலுத்தினேன், எண்ணிக்கையில் செலுத்தினேன். ஓகே, அப்ப ஃபவஜத்துஹா அஷரா, அது சொல் இங்க பாருங்க, ஃபவஜத்துஹா திஸ்ஆன் வந்தோம். அதே மாதிரி இங்க ஃபவஜத்துஹா அஷராண்டு வந்திருக்குது. அப்ப அடகர்த்த என்ன, அவை 10ஆக இருக்க கண்டேன், அவற்றை நான் கண்டு கொண்டேன், எவற்றை, அந்த கழுதைகளை நான் கண்டேன். எப்படி? அஷரா, 10ஆக. அப்ப நான் கழுதையில் இருந்து இறங்கி கழுதைகளுடைய எண்ணிக்கையில மீண்டும் பார்வையை செலுத்தி பார்த்தபோது அந்த கழுதைகள் 10ஆக இருக்க கண்டேன். நான் அவற்றை கண்டேன். அஷரா, 10ஆக இருக்க கண்டேன். அப்போ அவளுக்கு விளங்குறாக்கும். இவர் கழுதைக்கின் மீது ஏறி கவுண்ட் பண்ணக்குள்ள எண்ணி பார்க்க கொள்ள 9, கழுதையில் இருந்து இறங்கி எண்ணி பார்க்க கொள்ள 10. அப்ப அதுதான் கதை. சரியா? ஓகே. சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர் ஃபி அததில் ஹமீரி ஃபவஜத்துஹா அஷரா, கழுதைகளின் எண்ணிக்கையில் மீண்டும் பார்வையை செலுத்தினேன், அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா? ரைட். இப்ப திருப்ப பாருங்க, ஆரம்பத்திலிருந்து நாங்க இதுவரை காட்டியும் பார்த்திருக்கிறோம். பாருங்க. சரியா? நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடம் வரை காட்டியும் பார்த்துட்டோம். சரியா? இந்த இடம் வரை காட்டியும் பார்த்துட்டோம். ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் தான் பார்க்கறது இருக்கிற. பாருங்க. ரைட். என்ன, குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் நம்தலிகுஹா, ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். ரைட். وبعد فترة عددت الحمير ليتأكد أنها 10, சிறிது நேரத்துக்கு பிறகு நான் கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை எண்ணி பார்த்தேன். அப்போது ஃபவஜத்துஹா திஸ்ஆ, அவை 9ஆக இருக்க கண்டேன். சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர ஃபி அததில் ஹமீரி, சரியா, கழுதைகளின் எண்ணிக்கையில் நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரி, இப்ப என்ன செய்யறார்? திருப்ப அவர் கழுதையில ஏறாரு. சும்ம, பிறகு, படிச்சு சொல். சும்ம, பிறகு, ரகிப்து, படிச்சோம், ஏறினேன். ஏற்கனவே படிச்சோம், ரகிப்து, ஏறினேன். அல் ஹிமார், கழுதை, படிச்சோம். அப்ப சும்ம ரகிப்துல் ஹிமார, பிறகு நான் கழுதையில் ஏறினேன். தானியத்தன், இந்த சொல் மட்டும்தான் நீங்க படிக்கல. இரண்டாவது தடவையாக, இரண்டாவது முறையாக, அந்த சொல் மட்டும்தான் நீங்க இந்த வரையில படிக்கல. அப்ப சும்ம ரகிப்துல் ஹிமார தானியத்தன், மீண்டும் கழுதையில் இரண்டாவது தடவையாகவும் ஏறினேன். மீண்டும் கழுதையில் இரண்டாவது தடவையாகவும் ஏறினேன். சரி. வ அதத்துல் ஹமீர, வ, மேலும், அதத்து, நாங்க படிச்சோம், எண்ணினேன், நான் எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். அல் ஹமீர, கழுதைகளை. வ அதத்துன் ஹமீர, மேலும் நான் கழுதைகளை எண்ணினேன், எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ, இந்த 2 சொற்களையும் படிச்சோம். என்ன? அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன், அவை 9ஆக இருக்க கண்டேன். இந்த வரியில புள்ளகள் நாங்க ஏற்கனவே படிச்ச எல்லா சொற்களும் திருப்பி திருப்பி வந்திருக்குது, இந்த தானியத்தன் என்ற சொல்ல தவிர. அப்ப மிச்சலேசுதானே? சரியா? ரைட். ஓகே. அப்ப சும்ம ரகிப்துல் ஹிமார தானியத்தன், பிறகு நான் இரண்டாவது தடவையாகவும் கழுதையில் ஏறினேன். வ அதத்துல் ஹமீர, கழுதைகளை எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சரி, ஓகே. அப்ப நாங்க திருப்ப பார்த்துட்டு வரோம். அப்ப நாங்க இதுவரை காட்டியும் பார்த்தோம். சரியா? படிப்படியாக நாங்க ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு போறோம். என்ன? சரியா? ரைட். பாருங்க. குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் அம்தலிகுஹா,
ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்த்து, நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். ரைட். வபஅத ஃபத்ரத்தின், சிறிது நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர, கழுதைகளை நான் எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத, உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்அ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர ஃபி அததில் ஹமீரி, சரியா, கழுதைகளின் எண்ணிக்கையில் மீண்டும் பார்வையை செலுத்தினேன். ஃபவஜத்துஹா அஷர, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சும்ம ரகிப்துல் ஹிமார சானியத்தன், பிறகு நான் இரண்டாவது தடவையாகவும் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, கழுதைகளை நான் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்அ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். இப்ப திரும்ப பாருங்க, இந்த சொற்க திரும்ப திரும்ப வருது, சரியா. ஃபனஸல்து, எனவே எனவே நஸல்து ஏற்கனவே பார்த்தோம், நான் இறங்கினேன். நஸல்து, நான் இறங்கினேன். மினல் ஹிமாரி, கழுதையில் இருந்து, மின்னண்டா இருந்து, அல் ஹிமாரண்டா கழுதை. அப்ப ஃபனஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். ஓகே, ஏற்கனவே படிச்ச சொல் திரும்பி வந்திருக்கிறேன். வஅதத்து, நான் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். ஏற்கனவே படிச்ச சொற்கள். அதத்து படிச்சோம், ஃபவஜத்துஹா படிச்சோம், அஷரா படிச்சோம். பலேசி ஃபனஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅதத்து, நான் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவற்றின் எண்ணிக்கை அல்லது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா. ஓகே, கடைசி வரைய நாங்க ஸ்பெஷலா படிக்கணும். எனவே நாங்க இது வரங்காட்டியும் பார்த்தோம். இதையும் நாங்க கட் பண்ணிக்கொள்றோமா? சரி, ஓகே ஓகே ரைட். ஓகே, பின்ன பேலன்ஸ் ஆயிக்கிற இது மட்டும் தான், சரியா. அது பிறகு இன்னொரு உரைநடைய நாங்க படிக்கிற தீக்கிறோம், சில லீவாக வேணும. ரைட், ஓகே. பாருங்க. குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் நம்தலிகுஹா, ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். சரியா. வபஅத ஃபத்ரத்தின், சிறிது நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர, நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. ஃபவஜத்துஹா திஸ்அ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர ஃபி அததில் ஹமீரி, மேலும் கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சும்ம ரகிப்துல் ஹிமார சானியத்தன், பிறகு இரண்டாவது தடவையாகவும் நான் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, கழுதைகளை எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்அ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சரி, ஓகே. ஃபனஸல்து மினல் ஹிமாரி, எனவே நான் கழுதையிலிருந்து இறங்கி, வஅதத்து எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா அஷர, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா, 10ஆக காணப்பட்டது. அவற்றின் எண்ணிக்கை 10ஆக காணப்பட்டதுன்னு சொன்னாலும் ஓகே. இப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபகுல்து ஃபி நஃப்ஸி அஸீரு வ அக்ஸிபு ஹிமாரன் கைருன் மின் அன் அர்கப வ அக்ஸிரு ஹிமாரா. நான் ஒவ்வொரு சொல்லாக சொல்றது முன்னே இவர் சொன்னதை நான் சொல்லிட்டே போறேன். இப்ப இவர் கழுதையில ஏறி போனா கழுதைகளோட எண்ணிக்கை 9, இறங்கி நடந்து போனா கழுதைகளோட எண்ணிக்கை 10. இவர் என்ன யோசிக்கிறார்? நான் கழுதையில ஏறி பைத்து ஒரு கழுதைய இழக்கிறத விட 10 9 ஆகுது இல்லையா ஏறி போனா,
அப்ப நான் ஏறி பைத்து கழுதை ஒன்றை இழக்கிறத விட நடந்து பைத்து கழுதை ஒன்றை சம்பாதிக்கிறது சிறப்பானது என்று அவருக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்றாரு, நடந்துதான் போறாரு. சரி, அதைத்தான் கடைசி வரை சொல்ற. நாங்க ஒரு வரியா பார்ப்போம். அப்ப ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, அப்போது குல்து நான் கூறிக்கொண்டேன், கூறினேன், ஃபீ நஃப்ஸி எனக்குள்ளே. குல்து ஃபீ நஃப்ஸி என கருத்து எனக்கு நானே சொல்லிக் கொள்றது. ஒரு விஷயத்த ஒரு இப்ப அப்படி இருக்கிறதானே பொதுவா எல்லார்கிட்டையும் அந்த பண்பு இருக்கலாம். எனக்கு நானே சொல்றேன் சில விஷயங்களை. அதான் குல்து ஃபீ நஃப்ஸி எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டேன், எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அசீரு நான் நடந்து சென்று, நான் நடந்து சென்று, வாக்சிபு சம்பாதிப்பது, எதா ஹிமாரன் ஒரு கழுதையை, அசீரு வாக்சிபு ஹிமாரன் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை பெற்றுக்கொள்வதானது, நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வதானது ஹைருன் சிறந்ததாகும், சிறந்ததாகும். எதை விட, மின் இந்த இடத்துல மின் என்பது இருந்து அர்த்தல்ல, விடவும், விட விட ஒன்றை விட இன்னொன்று சொல்ற விடவும். அப்ப அசீர் வாக்சிபு ஹிமாரன் ஹைருன் மின் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பதானது சிறப்பானதாகும். எதை விட, மீன் அன் அர்கப நான் ஏறி சென்று, அன் அர்கப நான் ஏறி சென்று ஏறி பயணித்து, அக்சிரு ஹிமாரா அக்சிரு என்ற கருத்து நான் நஷ்டம் அடைகிறது, நான் நஷ்டம் அடைகிற என்ற கருத்துல வர. அப்ப மின் அன் அர்கப அக்சிரு ஹிமாரா நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விடவும். விளங்கினா அவளுக்கு? நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விடவும். அப்படி எடுங்களே, நான் ஏறி சென்று அன் அர்கப நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமடைவதை விடவும் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது மிகவும் சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். விளங்கினா? ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன், அசீரு வாக்சிபு ஹிமாரன் ஹைருன், ஹைருன் ஓகே, ஹைருன் மின், ஹைருன் மின் இது ஒரு பகுதி. அசீரு வாக்சிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வாக்சிரு ஹிமாரா நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமடைவதை விடவும் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பதானது சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். விளங்கிக்கும்? திருப்பரமுறை சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி என்ற கருத்து என்ன? எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டேன். என்ன கூறிக்கொண்டேன்? இது ஒரு பகுதி. அசீரு வாக்சிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வாக்சிரு ஹிமாரா. சரியா? அதாவது இங்க பாருங்க, நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விடவும் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பதானது சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். சரியா? ஓகே, இப்போ நாங்க ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகே, விளங்கினா? ரைட். இப்ப நாங்க இந்த கடைசி வரையும் பார்த்தோம். பாருங்க, திருப்ப ஒரு முறை நான் சொல்றேன் பாருங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, படிக்கிற இதோட படிச்சு முடிஞ்சாச்சு என்ற அளவு நீங்க படிச்சு கொண்டு போகணும். சரியா? குந்து தாஹிபன் இல சூக் யௌம லியபிஅ அஷரத ஹமீரின் நம்தலிகுஹா. ஒரு நாள், ரைட், ரைட், ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன், சென்றேன். வபஅத ஃபத்ரத்தின் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரா 10 கழுதைகளும் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை நான் எண்ணி பார்த்தேன். அல்லது அதத்துல் ஹமீர நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா அஷரா அவை 10ம் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. ஃபவஜத்துஹா திஸ்ஆ அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். தும்ம நஸல்து மினல் ஹிமாரி பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். வஅதத்து நஸர ஃபி அததில் ஹமீரி சரியா? கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். ஃபவஜத்துஹா அஷரா அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன்.
சும்ம ரகிப்துல் ஹிமார தானியத்தன், பிறகு இரண்டாவது தடவையாகவும் நான் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, கழுதைகளை எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். ஃபனஸல்து மினல் ஹிமாரி, எனவே நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். வஅதத்து, நான் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். எனவே ஃபகுல்து, ஃப வந்திருக்குது இல்லையா, எனவே குல்து ஃபி நஃப்ஸி, எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டேன், அசீரு வ அக்ஸிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் மர்கப வ அக்ஸிரு ஹிமாரா, நான் ஒரு கழுதையில் ஏறி சென்று அதாவது நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விடவும் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது, பெற்றுக்கொள்வது சிறப்பானது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். சரியா பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த கவிதை இந்த உரையினடை விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன். உங்களோட புத்தகத்திலையும் இருக்குது. நீங்க அந்த பொருளை பார்த்து பார்ப்போமே. ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் கழுதை ஒன்றின் மீது ஏறி சென்றேன். சிறிது நேரத்தின் பின் எனது கழுதைகள் 10 இருக்கின்றனவா என உறுதிப்படுத்திக் கொள்ள அவற்றை எண்ணி பார்த்தேன். அப்போது 9 கழுதைகளே இருந்தன. பின்னர் நான் இறங்கி நடந்து சென்றேன். மீண்டும் கழுதைகளின் எண்ணிக்கையின் மீது என் பார்வையை செலுத்தினேன். அப்போது 10 கழுதைகள் இருந்தன. இரண்டாவது முறையாகவும் நான் கழுதை ஒன்றில் ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்தேன். மீண்டும் எண்ணி பார்த்த போது 9 கழுதைகளே காணப்பட்டன. மீண்டும் இறங்கி கழுதைகளை எண்ணி பார்த்தேன். அப்போது அவற்றின் எண்ணிக்கை 10ஆக காணப்பட்டது. நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விட நடந்து சென்ற ஒரு கழுதையை பெற்றுக்கொள்வது சிறப்பானது என்று எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டேன். சரி, அப்ப நான் நினைக்கிறேன் அந்த உரையாடை கிளியரா விளங்கிக்கும். சில கேள்விகள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏற்கனவே மகாரிமுல் அஹ்லாக் என்ற கவிதையில் காணப்படக்கூடிய கேள்விகளையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்ன அனுப்பி கிடைக்கல. நான் இன்ஷா அல்லாஹ் இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? கேள்விகள்: மன் ذهب الى السوق الى اين ذهب جحا لماذا ذهب جحا الى السوق كم حمارا امتلك جحا ماذا ركب جحا لماذا عد جحا الحمير من نزل من الحمار. இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுல உதாரணமாக அத்தன்னா எண்ணினான், அதத்து ஒன்று தானே வந்திருக்குது. அதத்துன்னா நான் எண்ணினேன் அர்த்தத்துல வார. கேள்வியாக கேட்க கொள்ள அவன் ஜுஹா கழுதைகளை எதற்காக எண்ணினான் என்று தானே வரும். எனவே அத்த அண்டு வந்திருக்குது. அதே போல அத்து ஒன்னா நான் மீண்டும் செலுத்தினேன். அப்ப அது அத்து அண்டு வராது, ஆத அண்டு தான் வரும். சரியா? அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்களா. ரைட், ஓகே. நான் உங்களோட டவுட்டுகள் இருந்தா நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றேன்னா. ரைட், இதையும் பார்த்துட்டே போகும். சரியா? ரைட். ரெண்டாவது உரை நடை என்னென்றா இன்றைய படிக்கிற இலா ஐன யசிலு சௌதி. இலா ஐன யசிலு சௌதி, இது கொஞ்சம் பெருசா இல்ல, கொஞ்சம் தான் நீக்கிற லேசி. ரைட், பாருங்க. இலா ஐன எது வரைக்கும், இலா ஐன இதுவரையில் யசிலு சௌதி என்னுடைய சவுத்தண்டா குரலோசை, என்னுடைய குரலோசை அல்லது சவுத்தினுடைய குரல் எதுவரைக்கும் சென்றடைகிறது. அதுதான் கேள்வியாக வந்திருக்குது. கேள்விதான் தலைப்பு. இலா ஐன யசிலு சௌதி. பாருங்க, ரைட், இதுதான் தலைப்பா. இலா ஐன யசிலு சௌதி, எதுவரைக்கும் என்ற வாய்ஸ் என்ற குரல் சென்றடைகிறது. இது என்னண்டா ஜுஹா ஒரு நாள் என்ன செய்யறாருண்டா அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதான்டா பாங்கு. சரியா? அதான் சொல்லி முடிஞ்சதும் அவர் மிக வேகமாக ஓடி போறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க மக்கள், ஜுஹா இந்த அளவு வேகமாக நீங்க எங்க போறீங்க என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு அந்த மக்களுக்கு, ஏண்ட குரல் எது வரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிவதற்காகத்தான் நான் என்ன செய்றேன், ஓடி போறேன்.
என்பதை அறிய விரும்புகிறேன். இது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுஹாட ஒரு நகைச்சுவையான ஒரு கதை ஒன்று தான் இது. ரைட். அப்ப பாருங்க, நாங்க சிலபஸ்ல இருக்கிறதால நாங்க இதை பார்த்துதான் ஆகணும். அதுல பாருங்க, லேசி குந்து நான் இருந்தேன், யௌமன் ஒரு நாள், உவாசினு அதான் கூறிக்கொண்டு. அதாவது குந்து யௌமன் உவாசினு, யௌமன் என்றா ஒரு நாள். நாங்க ஏற்கனவே படிச்ச பாடத்திலையும் யௌமன் என்ற சொல் வருது. யௌமன் ஒரு நாள். குந்து தாஹிபன் இல சூக்கி யௌமன். இப்ப யௌமன் என்ற கருத்து என்ன? ஒரு நாள், ஒரு நாள். யௌமன் ஒரு நாள். குந்து உவாசினு, குந்து உவாசினு என்ற கருத்து என்ன? நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன், நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். சரியா? ரைட். ஓகே, 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 ரைட். நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். அடுத்த பாருங்க, ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதான். அதான்டா அதான். இந்த ஹைத்து மின் என்ற கருத்து முடித்தேன். அதாவது அன என்றா நான், அன என்ற கருத்து நான், அன என்ற கருத்து நான், அன இந்த ஹைத்து மின் என்றா நான் முடித்தேன். அதான் என்றா அதான். இப்ப இங்க வந்து ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதான் என்றதை நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்டா, நான் அதான் கூறி முடிந்ததும், நான் அதான் கூறி முடிந்ததும் என்றுதான் சொல்லணும். ஜரைத்து ஓடினேன், முஸ்ரிஅன் வேகமாக. ஜரைத்து முஸ்ரிஅன் நான் வேகமாக ஓடினேன். திரும்ப பாருங்கோ, ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி நான் அதான் கூறி முடிந்ததும், ஜரைத்து முஸ்ரிஅன் நான் வேகமாக ஓடினேன். சரியா? பாருங்கப்பா, குந்து யோமன் வாதினு ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி ஜரைத்து முஸ்ரிஅன் நான் அதான் கூறி முடிந்ததும் வேகமாக ஓடி சென்றேன், வேகமாக ஓடினேன். ஃபகீல லி எனக்கு கூறப்பட்டது, அல்லது என்னிடம் கேட்கப்பட்டது, என்னிடம் கூறப்பட்டது. இலா ஐன, இலா ஐன எங்கே, டு வயா, ஐன என்ற வயா எங்கே, இலா என்ற கருத்து டு, டி-ஓ. அப்ப இலா ஐன டு வயா எங்குக்கு, ஜாஹிபன் நீங்க போறீங்க, ஜாஹிபன் செல்றீங்க, யா ஜுஹா ஜுஹாவே. அப்ப இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா, ஜுஹாவே நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க செல்றீங்க என்று என்னிடம் கேட்கப்பட்டது. ஏன்னா இவர் வேகமாக போறாரு, வேகமாக ஓடி போறாரு. ஓடி போகல மக்கள் கேட்கிறாங்க, இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா, ஜுஹாவே நீங்க எங்க போறீங்க என்று கேட்கிறாங்க. சரியா? அப்ப சொன்னேன், ஃபகுல்து லஹும் நான் அவர்களுக்கு சொன்னேன், ஃபகுல்து நான் சொன்னேன், லஹும் அவர்களுக்கு. அப்ப ஃபகுல்து லஹும் நான் அவர்களுக்கு சொன்னேன், உரீது. பாருங்க, இங்க பாருங்க, உரீது. உரீது என்ற கருத்து நான் விரும்புகிறேன். உரீது என்ன கருத்து? நான் விரும்புகிறேன். உரீது அன் நஅரிஃப, அன் நஅரிஃப அறிந்து கொள்வதற்கு, உரீது அன் நஅரிஃப. சரியா? நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன், நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். சரியா? உரீது அன் அஅரிஃப நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இலா ஐன யசிலு சௌதி, இலா ஐன, இலா அண்டா டு, டி-ஓ இக்கு என்ற கருத்துல வர, ஐன அண்டா வயா எங்கே. அப்ப டு வயா. சரியா? யசிலு சென்றடைகிறது, சௌதி என்ற கருத்து என்னுடைய குரல். சரியா? என்னுடைய குரலோசை. அப்ப என்னுடைய குரலோசை எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிவதற்கு நான் விரும்புகிறேன் என்று வரும். விளங்கினா? ஃபகுல்து லஹும் நான் அவர்களுக்கு பதிலளித்தேன், அல்லது அவர்களுக்கு சொன்னேன், உரீது அன் நஅரிஃப இலா ஐன யஸ்லு சௌதி என்னுடைய குரலோசை எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிவதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் லேசான ஒரு உரை நடைதானே. ரைட். பாருங்க, குந்து யோமன் வாசினு ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன், அதான் கூறிக்கொண்டிருந்தேன். ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி நான் அதான் கூறி முடிந்ததும், ஜரைத்து முஸ்ரிஅன் வேகமாக ஓடி சென்றேன். ஃபகீல லி அப்போது என்னிடம் கேட்கப்பட்டது, என்னிடம் கூறப்பட்டது அல்லது கேட்கப்பட்டது, இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா, ஜுஹாவே நீங்க எங்க போறீங்க, எங்க வேகமாக போறீங்க. ஃபகுல்து லஹும் நான் அவர்களுக்கு சொன்னேன், உரீது அன் நஅரிஃப
இலா ஐன யசிலு சௌதி, என்னுடைய குரலோசை எதுவரை சென்றடைகிறது என்பதை அறிவதற்கு நான் விரும்புகிறேன் என்று அவர்களுக்கு பதில் அளித்தேன். ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, விளங்கினா புள்ள? ஓ சார். ஓகே ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு 2 உரைநடைகள் பார்த்தோம். இதுல எதுவும் டவுட் இருக்கிறா உங்களுக்கு? சார் ஆ, கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கிறதுக்கு அந்த மீனிங்ஸ் காட்டுறேன். மேலேனா ஓகே, நீங்க ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்களேன். சார் இது தேவையில்ல, மத்த உரைநடை. மற்ற இடையாண்டா நீங்க சொல்றது இந்த இதுலையா? ஓ சார். ரைட். ஓகே சார். ஓகே, ஓகே ஓகே ரைட். ஓகே சார். ரைட் ஓகே சரி. இந்த படிச்ச பாடத்துல ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்கும்? டவுட் இருக்கிறா? இல்லாட்டி எல்லாம் தெரியுமா? விளங்குச்சா நல்லா? சார், ஆ, உரைநடைகள்ல இலக்கிய நயம் வரா இல்ல தானே? இல்ல இல்ல, இலக்கியம் வரல. ஓகே, இதோட ரைட். இந்த உரைநடைக்கு வந்து படிப்பினை எஸ் ஓகே. நாங்க இப்ப படிச்ச 2 உரைநடைகள்லயும் படிப்பினைகள் இருக்குது. எஸ் ஓகே. இப்ப உதாரணமாக நாங்க ஏற்கனவே படிச்ச திட உரை, நீங்க சொல்லுங்களேன் படிப்பினைய சொல்லுங்க பாக்க, என்ன படிப்பினை இருக்குது? படிப்பினைகள் சொல்லுங்க பாக்க. பாடத்துல வந்து அறியாமை. இதுல சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற வந்து அந்த மனிதன் வந்து அறியாமை இருந்தது. அறியாமை என்ன செய்யற? அவரை கஷ்டத்தை, அறியாமை வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும். சரியா? ரைட். கிளையான வழியில வழி நடத்துறாங்க. ரைட். அறியாமை தவறான வழியின்பால் வழி நடத்தும், அதுவும் சரி. ரைட். அறியாமை தவறான பாதையில் இட்டு செல்லும். ஓகே ரைட். ஓகே, வேற வேற என்ன? அவ்வளவா படிப்பின? மத்தாக்கள் என்ன? கட்டாயம் வந்து ஒவ்வொரு இருக்க வேண்டிய ஒரு என்ன என்ன கட்டாயம் என்ன இருக்கணும் ஒவ்வொருத்தருட்டு? கணித அறிவு கட்டாயமாக ரைட் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். வேற எந்த சூழ்நிலையிலும் அறிவு வந்து சரியா பயன்படுத்த, எந்த சூழ்நிலையிலும் அறிவு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் அறிவு சரியான முறையில் பயன்படுத்தப்படல் வேண்டும். அப்படியா? பயன்படுத்தப்படல் வேண்டும். ரைட். வேற சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஓகே ரைட். வேற என்ன? மத்தவங்களும் சொல்லலுமே, யோசிச்சு நீங்க சொல்ற படிப்பினத்தான் படிப்பீங்க. காரணமாக அமையும். உமா வழங்கல்ல. அறியாமை தவறான முடிவுகளுக்கு காரணமாக அமையும்.
அறியாமை வந்து தவறான முடிவுகளுக்கும் தவறான முடிவுகளுக்கும் அதே போல தவறான தீர்மானங்களுக்கும் ஓகே காரணமாக அமையும். வெரி குட். ஓகே, சரி. வேற மடமை நஷ்டத்தை ஏற்படுத்தும். சரியா? மடமை நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். நாங்க மேல பார்த்ததுதானே, அறியாமை மடமை ரெண்டும் என்ன செய்யும்? நஷ்டத்தையும் ஏற்படுத்தும், கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். சரியா? ஓகே, அப்ப நீங்க சொன்ன படிப்பினைகள் தான் படிப்பினை, வேற விசேஷமா ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே, அறியாமை வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்ப அந்த ஜுஹா ஏறி போறத நடந்து போறாரு, அப்ப அது அறியாமை தானே, அல்லது கணித அறிவு இல்லாமை அல்லது மடமை. சரியா? இது வந்து அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதே போல தவறான பாதையில அறியாமை வந்து ஒரு மனிதனை இட்டு செல்லும். சரியா? தவறான பாதை என்றது அப்புறம் சொன்ன மாதிரி தவறான முடிவுகளுக்கும் தவறான தீர்மானங்களுக்கும் காரணமாக அறியாமை காணப்படும். அடுத்த உண்மையிலேயே நீங்க சொன்னதே மாதிரி அடிப்படை கணித அறிவு கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டிய ஒன்று. சரியா? கூட்ட கழிச்சு சரியில்லாட்டி வேலை இல்லை. ரைட். ஓகே, அப்ப அடுத்தது என்ன சொன்னீங்க? எந்த சூழ்நிலையிலும் அறிவு வந்து சரியான முறையில பயன்படுத்தப்பட வேண்டும். அறிவு சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதற்கு அறிவு இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யலாம்? அறிவா பயன்படுத்தலாம். அறியாமை இருந்தா அது வந்து அவனை நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும். ஓகே, ரைட். நீங்க சொன்ன விஷயங்கள் தான். ரைட். அதே போல இதுல ஏதும் படிப்பினைகள் இருக்குதா? ஓ, ஃபமா என்ன கருத்து? எதுமா ஃபமா விளங்கல? சமாவா? ஓ, ஃபமா 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 நாங்க படிச்சனா ஃபமான இந்த ஹைட் மினல் அதான், அப்படியா? ஓ சார். ஓகே, இங்க வந்து அதாவது பாருங்க திருப்ப குந்து யோமன் வாழ்த்தின் ஒன்றா நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். இங்க வந்து மா என்பதற்கு ஏற்கனவே நாங்க படிச்ச கருத்துகள் இருக்குது, இல்லை அதே போல என்ன போன்ற கருத்துகள் இருக்குது. இங்க அந்த கருத்து அல்ல. இப்ப நாங்க வந்து அரபு மொழியில சில பிரயோகங்கள் இருக்குது, அதை எப்படி சொல்ற? ரைட். இங்க வந்து சமா என்பதற்கான கருத்தை நீங்க தனியாக எடுக்க வேணும். இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிந்ததும் என்ற கருத்துல வர்றத செய்து முடிந்ததும் என்ற கருத்துல வரும். முடிந்ததும் வந்த விலகினவளுக்கு இப்ப நான் உதாரணமா சொல்றேன். ஆனா என்ன, நான் இந்த ஹைட் ஒன்றா நான் முடித்தேன். அப்ப ஆனா இந்த ஹைட் ஒன்றா நான் முடித்தேன். எதை முடித்தேன்? மினல் அதான், அதான் கூறி முடித்தேன். சரியா? அதான சொல்லி முடித்தேன். அதான் கருத்து, ஃபமா இல்லாமல. ஆனா இந்த ஹைட் மினல் அதான் கருத்து என்ன? நான் அதான் கூறி முடித்தேன். அதான் இப்ப நான் சொன்னதுக்கான கருத்து. இப்ப ஃபமாவுக்கான கருத்தை நான் இப்ப சொல்ல போறேன் பாருங்க. நான் அதான் கூறி முடித்ததும், விளங்கினா? நான் அதான் கூறி முடிந்ததும், முடித்ததும், அந்த முடித்ததும் என்று சொல்றேன் இல்லையா, அதுதான் என்ன கருத்து. விளங்கினா உங்களுக்கு? விளங்கினா மகள்? அதாவது ஃபமா என்ற சொல்லுக்கு தனியாக கருத்து இந்த இடத்துல எடுக்கல, அதை என்ன சொல்லும் கஷ்டம். அதான் அவளுக்கு இந்த வாக்கியத்தை மொழிபெயர்த்து விட்டு நான் இதுக்கான கருத்தை சொல்லி காட்டினேன். இப்ப ஆனா இந்த ஹைத்து மின்னல் அதான்டா நான் அதான் கூறி முடித்தேன். அப்ப ஃபமா என்ற சொல்ல நாங்க இணைத்து சொல்ல கொள்ள நான் அதான் கூறி முடித்ததும் அங்க முடியல, ஜரைத்து ஓடி சென்றேன், முஸ்ரிஅன் வேகமாக என்ற கருத்துல வரும். சரியா? ஓகே. வரகிப்துஹு, வரகிப்து வந்தா ரகிப்து வந்தா நான் வரகிப்து, வாவ் என்பது வ என்பது மேலும், ரகிப்துன்னா நான் ஏறினேன், ரகிப்து நான் ஏறினேன். சரியா? அப்ப ரகிப்து வரகிப்து மேலும் நான் ஏறினேன் என்ன கருத்துல வர. ரைட். வேற என்ன? ரைட். வேற ஏதாவது இருக்கிறா? ஓகே, சரியா? இல்ல. ரைட். ஓகே, இப்ப நீங்க வந்து நான் சொல்ற சில விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் சூரத்துல் மஆரிஜ் 2ஆம் தவணைக்குரிய பகுதியாக நீங்க படிச்சிருக்கணும், ஸ்கூல்ல படிச்சிக்கிறோம் தெரியாது. அதே போல தஜ்வீத் சூரத்துல் மஆரிஜ நாங்கள் சூரத்துல் முத்தஸிர் ஏற்கனவே படிச்சோம்.
சூரா அபஸையும் படிச்சோம். அப்ப சூரா அபஸ, முத்தஸிர், மஆரிஜ். சரியா? அது மூன்றையும் நீங்க கட்டாயமாக 2ஆம் தவணைக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். அதே போல தஜ்வீத் சட்டங்களை பொறுத்தமட்டில நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களாக இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி எல்லாம் படிச்சோம். சத்து செய்யப்பட்ட மீம், சத்து செய்யப்பட்ட நூன் இவற்றுக்குரிய சட்டங்களையும் நாங்க 1ஆம் தவணையில படிச்சோம். அப்ப ராவுடைய சட்டம் ஒன்று இருக்குது. ராவை வல்லினமாக ஓதுறப்ப, ராவை மெல்லினமாக ஓதுறதப்ப என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் விரிவான சட்டம். அதை நீங்க படித்திருக்க வேண்டும். இன்ஷா சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்களும் படிப்போம். அதே போல துஆக்களை பொறுத்த மட்டில நாங்க ஏற்கனவே ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் படிச்சோம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், லா இலாஹ இல்லா அன்த. அதெல்லாம் படிச்சோம். அதே போல அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வ இலைக நுஷூர். இந்த 3 துஆக்களையும் 1ஆம் தவணையில நாங்க படிச்சிட்டோம். 2ஆம் தவணையில புள்ளக நீங்க இப்படி ஆரம்பிக்கிற துஆ ஒன்று இருக்கும். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி அண்டு கொஞ்சம் ஓரளவு பெரிய துஆ. அதை நீங்க படித்திருக்க வேண்டும். அடுத்த குனூத்துல் வித்ர், அதாவது குனூத் அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்று ஆரம்பிக்கின்ற அந்த துஆவை நாங்க படிக்க வேண்டும். அடுத்த கலாவுத்தைன், கடன் நிறைவேற, கடன் அல்லாஹ் நாங்க கடன் சுமையால சோதிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த கடனை நாங்க அல்லாஹ் கிட்ட துஆ வண்டிக்குது கேட்கறதுக்காக. சரியா? அப்படி கடனை நிறைவேற்றுவதற்காக ஓதக்கூடிய ஒரு துஆ வண்டிக்குது. அந்த துஆவை நாங்க இன்ஷாஅல்லாஹ் 2ஆம் தவணையில படிக்கணும். அதே போல ஒரு காரியம் இலகுவாக அமைந்திட நாங்க வளமையாக கிளாஸ் ஆரம்பிக்க ஓதுற துஆ இருக்கு. அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா. அந்த துஆவை நாங்க 2ஆம் தவணையில படித்திருக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்க உரைநடையில 2ஆம் தவணைக்குரிய உரைநடைகளை நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதே போல பழமொழிகள் என்று வரக்கொள்ள, சரியா, ஏற்கனவே நாங்க மஞ்சத்த வஜத மை யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனம் இந்த 2 பழமொழிகளையும் படிச்சோம். அதல்லாம 2ஆம் தவணைக்குரிய பழமொழிகளாக இன் அஹாக மன் வாசாக்க புதுனத்துன் அலா தஹன் என்ற 2 பழமொழிகளையும் நாங்க படிக்க வேண்டி இருக்கிறோம். அதே போல அரபு தமிழை பொறுத்த மட்டில அரபு தமிழ் நாங்க ஃபர்ஸ்ட் டைம்லையும் பெருசா படிக்கல. அரபு தமிழ் மொழி மூலம் இயற்றப்பட்ட சில கவிதை படைப்புகள், ரசூல் மாலை, மீசான் மாலை, 100 மசாலா, முனாஜாத் மாளிகை, அதே போல அப்படி 2-3 விஷயங்கள் இருக்குது. நாங்க இன்ஷாஅல்லாஹ் அதை படிக்கணும். சரியா? நான் கொஞ்சம் மேலோட்டமாக அவசரமாக 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை சொன்னேன். கவிதைகளை பொறுத்த மட்டில புள்ளைகள் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரிதாவுல் வாலிதைன் அது 2ஆம் தவணைக்குரியது. மகாரிமுல் அஹ்லாக் 2ஆம் தவணைக்குரியது. அதே போல குல்லமா அத்தமணி அத்தஹரு என்று ஆரம்பிக்கின்ற கவிதை ஒன்று இருக்குது. அதுவும் 2ஆம் தவணைக்குரியது. அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா வ ஜமீஉல் கௌனிலனா வத்தனா இதுவும் கூட 2ஆம் தவணைக்குரிய கவிதைகள். இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்க படிக்கணும். சரியா? ஹதீஸ்களை பொறுத்த மட்டில நான் எதை படிப்பிச்சேன்னு ஞாபகம் இல்லை. நீங்க எப்படியோ மஸலுல்லதி யுஅல்லிமுன்னாஸ் அல் ஹைர் அந்த ஹதீஸையும், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் அந்த ஹதீஸையும், அஸ்யாமு ஜுன்னா என்ற அந்த ஹதீஸையும், இதா மரத்தும் பிரியாதுல் ஜன்னா என்ற அந்த 4 ஹதீஸ்களையும் நீங்க மொத்தமாக படித்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் நாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அஸ்யாமு ஜுன்னா என்ற ஹதீஸையும், இதா மரத்தும் பிரியாதுல் ஜன்னா என்ற ஹதீஸையும் படிச்சோம். எனவே நாங்க படிக்க வேண்டிய ஹதீஸ்கள் தான் என்ன? மஸலுல்லதி யுஅல்லிமுன்னாஸ் அல் ஹைர் என்ற ஹதீஸையும், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் என்ற அந்த ஹதீஸையும் நாங்க படிக்க வேண்டி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க அடுத்தடுத்த வகுப்புலாம் நாங்க ஏதோ கவர் பண்ணி கொண்டு போவோம். சரியா? நீங்க நல்ல முறையில எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யூடியூப்லையும் கூட இப்ப கடந்த 2 வருடங்களாக நாங்க செஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படியே இருக்குது. நீங்க சுயமாகவும் படிக்கலாம். டைம் இருக்கிற நேரம் அந்த யூடியூப்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க செல்ஃபா படிக்கலாம். நான் இப்ப எப்படி படிப்பிக்கிறேனோ அதே மாதிரி தான் அந்த கிளாஸ்களும் நடந்திருக்குது. எனவே நீங்க அப்படியும் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருந்தா கட்டாயமாக ஒரு எக்ஸாம் பேப்பர்களை இதோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா?
கேளுங்க கேளுங்க. அந்த ஓலவர் செகண்ட் டேர்ம் பேப்பர் நான் அனுப்பிடுவேன். அனுப்பி விட்றதுனா இதான் சிக்கல். இன்ஷால்லா நான் பார்க்குறேன்டா. செகண்ட் டைம் பேப்பர் இருக்கிறது அனுப்புறது கொஞ்சம் சிக்கல். நான் பார்க்குறேன் இன்ஷால்லா. சார் கேளுங்க. பாஸ்ட் பேப்பர்ஸ் இல்லையா சார்? பாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து வந்துட்டோ தெரியாது, ஒரு 1 month மட்டும் போகும்னு சொன்னாங்க. பாஸ்ட் பேப்பர்ஸ் நான் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்திருந்தா இன்ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க. வந்தா நான் சொல்றேன் இன்ஷால்லா. சரியா? ஓகே சார். ஓகே ரைட். ஓகே, அப்போ நாங்கள் இதோட எங்களோட வகுப்பை இன்ஷால்லா நிறைவு கொண்டு வரோம். அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா சந்திப்போம். சரியா? ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.